Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சசிஸ் அகாடமில நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம சேனல்ல வீடியோ வந்திருக்கோம். அந்த சேனல் வந்து மேடம் வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பியூட்டி பார்லர், இன்ஸ்டிடியூட், பொட்டிக் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேம் வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காங்க. நிறைய சாதனை பெண்மணிகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்காக நம்ம சர்டிபிகேட் கொடுக்குறோம். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறோம். அதுக்கு வந்து உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து அதுவும் பண்ணணும், அவங்கள கௌரவிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே உமன்ஸ் டேக்காகவே வந்து பண்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து வீடியோல அதான் பார்க்க போறோம். எல்லாத்துக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்க போகுது. அப்புறம் வந்து சீஃப் கெஸ்ட் யாரா மேம்? சீஃப் கெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்கோட வைஸ் பிரசிடென்ட், ஆல் ஓவர் இந்தியா வைஸ் பிரசிடென்ட். ஓகே மேம். அப்புறம் விஜயலட்சுமின்னு ஒரு மேடம் வராங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா EOWல இருக்காங்க, நம்ம கமிஷனர் ஆபீஸ் போலீஸ். ஆமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ஓகே மேம். அப்புறம் இன்னொருத்தங்க டாக்டர் விஸ்ராந்தின்னு சொல்லிட்டு PSG ஹாஸ்பிட்டல்ல இருந்து வராங்க. 3 பேர் தான் நம்ம சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அவங்க கையால வந்து உங்களுக்கு வாங்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டட் ஆகி இன்னுமே வந்து அவங்க நிறைய பெண்கள் வந்து நம்ம உலக சாதனை புரிய போறாங்க. நம்மளும் சேர்ந்து அதை பார்க்க போறோம். அதான் இந்த வீடியோல வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மேம், நீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, எப்படி தன்னம்பிக்கையா இருக்கீங்க? அவங்க கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு அந்த அதாவது மகளிருக்கு ஏதாவது என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, மகளிருக்கு ஏதாவது ஒரு இது கொடுங்க. ஏன்னா எப்படி நீங்க ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தன்னம்பிக்கையான ஒரு லேடியா இருக்கீங்க. அது என்ன ரீசன்? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். நம்ம வேலையை நாம பார்த்துட்டு போனா போதும். ஓ சூப்பர். நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பர்ஃபெக்டா அது போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப கூடாது. நான் செய்யறது சரின்னு பட்டா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நீ போற இடத்துக்கு நீ போயே தீர்வாது. யார் தடுத்து நிறுத்தாலும் நிற்காது. மேம் கிட்ட நான் வந்து பாக்குறதே வந்து தன்னம்பிக்கையா நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்கள பார்த்தாவே ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜி வந்துருது. அந்த அளவு வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து வீடியோவை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மொமெண்டோ, அவார்ட்ஸ், சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுக்க போறாங்க. அது எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ பிரியா, தேங்க்யூ ஸோ மச். என் பேச்சின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்ணை பற்றியும் பலர் இந்த உலகத்தில் பேசியிருப்பினும் நானும் அதை பற்றியே பேசுவதற்கு பற்பல காரணங்கள் உண்டு. எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் போற்றினாலும் பெண்ணும் பெண்மையும் என்றும் சலிப்பதில்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மகளிர் தின கொண்டாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இருக்கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அதற்குரிய திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். கிளாஸ் கொடுங்க. வெல்கம் சார். மதிப்பிற்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களை இருக்கரம் கூப்பி கோயம்புத்தூர் PSG மருத்துவமனையில் மகளிர் நல லாப்ரோஸ்கோபி மற்றும் ரோபோட் மருத்துவமனையில் மருத்துவரான மருத்துவர் மதிப்பிற்குரிய இருக்கிறோம். வெல்கம். சசிஸ் குழுமத்தின் அங்கமான சசிஸ் அகாடமி, சசி பியூட்டி பார்லர் மற்றும் சசிஸ் ஃபேஷன் நிறுவனம் மற்றும் திருமதி சசிகலா பாபு அவர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து வருபவரும் மதிப்பிற்குரிய பாபு அவர்களை இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் சார். நல்லா கிளாஸ் கொடுக்கலாமே, நல்லா இருக்கும். கிளாஸ் கொடுங்கடா. டைம் இல்லை, 1 மணி நேரம் ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி கிளாஸ் கொடுக்கணும். வெல்கம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் விஸ்ராந்தி. என் பேர் கொஞ்சம் கஷ்டம் தான் வாயில நுழையிறதுக்கு. விஸ்ராந்தி. இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நான் வள்ளலார் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். மற்றபடி ஐ எம் கன்சல்டன்ட் இன் கைனிக், மகப்பேறு மற்றும் மகளிர் நல லேப்ரோஸ்கோபி மருத்துவர் இன் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல். இப்போ நான் உங்களெல்லாம் டாக்டராக பார்க்க வரல, உங்களில் ஒருத்தையாக தான் வந்திருக்கேன். மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக உங்களில் ஒருத்தையாக தான் வந்திருக்கிறேன். என்னங்க டாக்டர் எப்போ பார்த்தாலும் ஹெல்த்தை பற்றியே பேசி எங்களை போர் அடிக்க போறீங்களான்னு நினைக்க வேண்டாம். ஓகே, இது பியூட்டிஷியன் கோர்ஸ். நமக்கு எப்படி நம்ம கான்சென்ட்ரேட்டிங் நம்மளோட எக்ஸ்டர்னல் பியூட்டி அண்ட் அப்பியரன்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொடுக்க வேண்டியது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு. ஏன்னா சோறு இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது எப்பயுமே. ஸோ நம்மளுடைய பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது நம்ம சித்திரம் வரையணும் அப்படின்னா நம்மளுடைய சுவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? எப்பயுமே நமக்கு தெரிஞ்சு நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் நிறைய இருக்கு. மேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏஜ் அட்டன் பண்றதுலேருந்து மேரேஜ், சைல்ட் பர்த் அண்ட் லாக்டேஷன், அதுக்கப்புறம் வரக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை விட ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எல்லாமே ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் த ஃபீமேல் லைஃப்லையும் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் வராம எப்படி தடுக்கிறதுன்றது புத்திசாலித்தனம். எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்காக முன்னோக்கி பிரச்சனை வரும் நான் அதை சரி பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி வராம நம்ம அதை தடுக்க முடியும்? அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? உணவே மருந்து, உடற்பயிற்சியே வலிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து எல்லாரும் பரவலா பார்த்தோம் அப்படின்னா யார் வீட்லயாவது டயபெட்டிஸ் இல்லாம இருக்காங்களா? யார் வீட்ல? எங்க வீட்டுல யாருக்குமே சுகர் இல்லைங்க டாக்டர். கைப்பற்றி யாராச்சும் யாருக்காக? வெரி குட், வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். ஓகே, இத்தனை பேர்ல ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அப்ப நம்ம இந்தியா ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேருக்கு இருக்கும்? நம்ம 6 பேர்ல ஒருத்தருக்கு டயபெட்டிஸ். இந்தியா இஸ் த டயபெட்டிஸ் சிக்னேச்சர் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டோட டயபெட்டிஸ் கூடாரமே இந்தியா தான். ஏன்? நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால இந்தியாவில் டயபெட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. டயபெட்டிஸ்ன்றது எல்லாருக்கும் ஆண் பெண் பேரும் கிடையாது. மகளிர் தினத்துக்கும் அதுக்கும் என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா மகளிருக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ், அதாவது மகளிர் பிரெக்னெண்டா இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ்னாலதான் டயபெட்டிஸ் சமுதாயமே உருவாகிற மாதிரிலாம் ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ வளரக்கூடிய பெண்கள் அவங்க தானே அடுத்து பீபர்ட்டி அட்டன் பண்ணுவாங்க, அவங்க தானே மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்க தானே சைல்ட் பர்த் கொடுப்பாங்க. ஸோ வளரக்கூடிய பெண்களை தான் டார்கெட்டட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டுல. அவங்க யாரு அப்படின்னா வளரக்கூடிய இளம் பெண்கள். அவங்கள டார்கெட் பண்ணி அவங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் பேட்டர்னை நம்ம மாற்றும் போது நம்மளுடைய சமுதாயமே டயபெட்டிஸ் இல்லாத நாடாக மாறப்போகுது. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். இங்கே பெருந்திரளாக சசிகலா மேடம் என்கிற ஒரு நட்பு வட்டத்திற்காக வந்திருக்கும் அனைத்து ஸ்டேஜில் உள்ளவர்களுக்கும் அங்கே கூடியுள்ள அனைவருக்கும் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய காவல்துறையை சேர்ந்த வீரலட்சுமி திருமதி விஜயலட்சுமி அவர்களே, நார்மலாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் சின்ன பசங்களை உன்னை தொலைச்சு கட்டியிருப்பேன் அப்படிம்பாங்க. துளைப்பது கூட நல்லது தான் அப்படிங்கிறது துளைக்கும் கலை வல்லுநராக உள்ள டாக்டர் விஸ்ராந்தி மேடம் அவர்கள். லெப்ராஸ்கோபிங்கிறது துளை அறுவை சிகிச்சை என்று தமிழில் ஒரு பேர். இவ்வளவு பெரிய சாதனைக்கு சசிகலாவுக்கு பின்னணியாக இருந்து அவரை எப்பொழுதும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் திரு பாபு அவர்களே, மற்றும் சசிகலா குரூப் ஆஃப் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை மாலை வணக்கம். என்னுடைய பெயர் ஈஸ்வரமூர்த்தி, கனரா வங்கியின் சீனியர் மேனேஜர், கனரா வங்கி அதிகாரிகள் சங்கத்தின் ஆல் இந்தியா வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறேன். மற்றும் நம்முடைய கனரா வங்கியில் ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அதில் வந்து 3 இயர்ஸாக டைரக்டராக இருந்து இப்போ சீனியர் மேனேஜராக வேற ஒரு கிளைக்கு வந்திருக்கேன். இப்போது
என்டர்பிரினர்ஷிப் அதை பற்றி இந்த உலக மகளிர் தினத்தில் உங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணமாக சசிகலா மேடம் அவங்களே எடுத்துக்கலாம். அவங்க வந்து மாத சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஒரு என்டர்பிரினராக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கனரா வங்கியில் இருக்கிற பியூட்டிஷியன் ட்ரைனிங் சென்டரில் அவங்க பியூட்டிஷியன் ட்ரைனிங் படித்தாங்க. அப்புறம் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு 10 நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட் வந்து கோவை மாவட்டத்தில் பெரியநாயக்கன் பாளையத்தில் இருக்குது. வருடத்திற்கு சுமார் 1000 பேருக்கு வந்து 60 விதமான துறைகளில் ட்ரைனிங் கொடுக்குறேன். என் வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா லாஸ்ட் வரைக்கும்? இஸ் இட் ஆடிபிள்? ஓகே. 60 விதமான துறைகள் என்னென்னா டெய்லரிங், பியூட்டிஷியன், ஆரி ஒர்க், இந்த மாதிரி போட் ரேரிங், சீப் ரேரிங், இந்த மாதிரி பல்வேறு இதில் 30 நாள் பயிற்சி. மார்னிங் 9:00 ஈவினிங் 5:30 மணி வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லஞ்சு எல்லாமே டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். 50,000 ரூபா நீங்கள் கட்டி வெளியில் ப்ரைவேட்டாக படிக்கிற ஒரு கோர்ஸ் வந்து அங்கே முற்றிலும் இலவசமாக படித்தராங்க. அது முடிஞ்சவொன்னே நம்ம தொழில் பழகினதுக்கப்புறம் அடுத்து நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் பிரச்சனை வரும். அதுக்கும் உங்களுக்கு வந்து லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. சாதாரணமாக நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா வங்கியில் பேங்க்கில் என்ன பண்ணணும், 5 லட்ச ரூபா வட்டியோட திருப்பி கட்டணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 லட்ச ரூபா நீங்கள் கட்டினா போதும். பாக்கி வந்து அரசு மானியமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி 2 வருஷத்தில் ஒரு கை குழந்தையோடு இருக்கிறப்போ ஹஸ்பண்ட் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. 2 வீட்லேயுமே சப்போர்ட் இல்லை. ஏன்னா லவ் மேரேஜ் வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு 1 மாதம் அவங்க வீட்டில், எங்கள் வீட்டில் இருந்து நீ இந்த பியூட்டிஷியன் ட்ரைனிங் படிச்சுக்கோ அப்படின்னாங்க. படித்து முடித்து 30 நாள் முடித்து 31வது நாள் நேச்சுரல்ஸ் பியூட்டி பார்லரில் மேட்டுப்பாளையத்தில் ஒரு நல்ல சம்பளத்தில் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது எதனால் முடிஞ்சது அப்படின்னா அவங்களோட தன்னம்பிக்கையும் இந்த மாதிரியான இலவச பயிற்சிகள்லாம் நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்குங்கிற விஷயமே தெரியாதவங்க அதை தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இது. அதே மாதிரி கோவிட் வந்த டைமில் பார்த்தீங்கன்னா சுடர்கொடி அப்படிங்கிற மேடம் வந்து அவங்க கணவர் வந்து ஒரு கோதுமை அரைக்கிற மிஷின் வச்சுருந்தாரு. கோவிடோட பிகினிங் ஸ்டேஜ்லேயே தவறிட்டார். அவங்க வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து மசாலா பொடி தயாரிக்கிற ஒரு பயிற்சி எடுத்தாங்க. இப்போ சுடர் மசாலா அப்படிங்கிற பேரில் தயாரித்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி மாதம் 40,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. 2 பெண் குழந்தைகள், பெரிய பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஸ்கில் ட்ரைனிங் எல்லாம் கற்றுக் கொடுக்குறப்போ என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸும் சேர்ந்து சொல்லித்தருவோம். அது ஒரு அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, சட்ட சிக்கல் வந்தால் எப்படி லீகலாக அதை சமாளிக்கிறது, இந்த மாதிரி அந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கறதுனால தொழிலில் எந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் அதை சமாளிச்சிருவாங்க. அவங்க இன்னோவேட்டிவாக புது புது ப்ராடக்ட் கண்டுபிடிப்பாங்க. திருமதி மீனா அவர்களை மேடைக்கு கார்பரேஷன் ஒர்க் எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் நாக்கடிச்சா மூஞ்சி எப்படி முகத்துல இதான் வச்சுட்டு போவோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாம சுத்தம் பண்றவங்க இவங்களுக்கு நான் பெருமையா நினைக்கிறேன். இவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். திருமதி கலைவாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க சிறந்த பெண்மணிக்கு கார்பரேஷன் அவார்டு வாங்கினாங்க. அவங்க வாழ்த்துக்கு போயிருக்காங்க. திருமதி கிருஷ்ணவாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நடனமாடிய குழந்தைகள் கிளாப்ஸ் கொடுங்க.
கே கௌதமி, சாங்ஸ் போடுங்க. வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி உரை வழங்கிட செசிஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு சசிகலா பாபு அவர்களை அழைக்கிறோம். எல்லாரும் குழந்தைங்க வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப பசியோடு இருக்கீங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஜஸ்ட் 2 minutes மட்டும்தான், அதுக்கு மேல உங்களை அங்க உட்கார வைக்க மாட்டேன், அனுப்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ பெரிய பிஸி ஷெட்யூல் இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேடமும் சாரும் ரொம்ப ரொம்ப பிஸி ஷெட்யூல். சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் 8:30க்கு அவருக்கு வந்து மதுரைக்கு போகணும். நாளைக்கு மார்னிங் 7 o'clock அங்கே ப்ரோக்ராம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு 2 பேருமே, டாக்டர்ஸ் ஆகட்டும் மேடம் ஆகட்டும், அவங்களோட எல்லா ஷெட்யூலையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக, எனக்காக இல்லை உங்களுக்காக இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய கைப்பற்றோடு ஒரு சந்தோஷமான கிளாஸ் கொடுத்துருவாங்க. பத்தாது. ஒரே ஒரு நிமிஷம். எனக்கு சசியை வந்து ஒரு 10-12 வருஷமா தெரியும், சரிங்களா? ஆக்சுவலா நானு, சசி, ஆனந்தாஸ் 3 பேரும் ஒரு சின்ன இடத்துல இங்கதான் ஆரம்பிச்சோம். எங்களுடைய லைஃப்னு சொல்லிக்கலாம், எங்களோட கரியர் அங்கதான் ஆரம்பிச்சோம். ஒரு சசி வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அவங்க ஸ்மால் பியூட்டி பார்லர் இப்போ வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து இன்னும் முன்னேறணும்னு வாழ்த்துக்கிறேன். மிக்க நன்றி. இரவு உணவு தயாராக உள்ளது, அனைவரும் சாப்பிட்டு விட்டு போவோம். நன்றிகள்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விமன்ஸ் டேயில் கலந்துக்கிட்டதில் எனக்குமே ரொம்பவே சந்தோஷம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொட்டிக்கு வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து டைலரிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லரும் இருக்குது. இது எல்லாமே வந்து வடவள்ளி சரௌண்டிங்கில் எல்லாமே சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்களோட வந்து நான் இன்ஸ்டியூட் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து நான் வந்து ஐ கார்ட்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த குரூப்பில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த அவார்டு எல்லாமே இந்த டைலரிங் இன்ஸ்டியூட்டில் எல்லாமே கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான சர்டிஃபிகேட் தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 சீஃப் கெஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து இவங்க கூட இணையலாம். கண்டிப்பாக வந்து தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ணுறக்கு ப்ளஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து இவங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஃப் கெஸ்ட் எல்லாத்துக்கூடையுமே வந்து நான் வந்து பிக்சர் எடுத்திருந்தேன். அந்த பிக்சர் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விமன்ஸ் டே வந்து நான் ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் டின்னரும் சாப்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லா டிஷ்ஷஸுமே நல்லா இருந்தது. அதாவது இவங்கள வந்து உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் நான் போயிருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டைலரிங் ஏதாச்சும் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னாலும் ஓகே, பியூட்டி பார்லரில் ஏதாவது சர்வீஸ் எதாவது வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணணும், வெட்டிங்க்கு ப்ரைடல் ப்ளவுஸ் இந்த மாதிரினாலும் சரி நீங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணுங்கள். வீடியோஸும் நான் வந்து உங்களுக்கு டெடிகேட்டிவாக வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தது விமன்ஸ் டே செலிப்ரேஷன் மட்டும்தான். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எண்ட் கார்டு ஐ கார்டில் கொடுக்குறேன்.